அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் பார்த்தீங்கன்னா, காளி தீட்சையும் கருணையட்சணியை வச்சு முக்காலம் அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய அந்த முறையையும் அந்த பயிற்சியை உங்களுக்கு கற்றுத்தரப்படும். இந்த ரெண்டுமே ஒரே நாள்லேயே முதல்ல காளி தீட்சை கொடுத்துட்டு அதன் பிறகு கருணையட்சணிக்கு உண்டான வசிய எந்திரம், இந்த கருணையட்சணி வசிய எந்திரத்தை எந்த நாளில் எழுதுறது, அந்த கருணையட்சணி உருவ பொம்மைகள் எப்படி செய்கிறது, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், இந்த கருணையட்சணியை வச்சு வணங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், அதில் உண்ட அனைத்து விதமான சூட்சம ரகசியங்களையுமே நேரடி வகுப்பு மூலியமாகவே உங்களுக்கு பயிற்சி கொடுக்க நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் திருக்கோவில் காத்திருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாந்திரீக பயிற்சியில் நீங்கள் நேரடியாக நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதற்குண்டான டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான குருதட்சணை நீங்கள் செலுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், இந்த மாந்திரீக பயிற்சியில் இந்த காளி தீட்சையில் நீங்கள் கலந்துக்கிறலாம். சரிங்களா? அதாவது இந்த காளி தீட்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி தீட்சை அப்படின்னா ஒரு தெய்வத்தை நான் உபாசனை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த தெய்வத்தை உங்களுக்கு அருள் செய்கிறதற்கு என் மூலியமாக கொடுக்கறது பேர் தான் தீட்சை. சரிங்களா? நான் அந்த காளியை நான் வசியம் பண்ணி உபாசனை பண்ணி வசியம் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நான் தீட்சை கொடுக்க முடியும். காளியை வசியம் பண்ணாமல் நான் என்ன செய்ய முடியாது, யாருக்கும் தீட்சை கொடுக்க முடியாது. சரிங்களா? எந்த ஒரு குருவிட்ட நீங்கள் தீட்சை வாங்குறீங்க அப்படின்னா, தன்னுடைய தெய்வத்துடைய அருளை சீடர்களுக்கு கொடுக்கறது. சரிங்களா? நீங்களும் அந்த மந்திரத்தை என்ன செய்வாங்கன்னா, காதில் சொல்லுவாங்க. நான் எப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி காளியை நான் வசியம் பண்ணணும், அதே மந்திரத்தை உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா காதில் சொல்லுவாங்க. அந்த குரு மந்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் என்ன சொல்லக்கூடாதுன்னா வெளியே சொல்லக்கூடாது. சரிங்களா? வெளியே கேட்கக்கூடாது. மனசுக்குள்ளே தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். அதே போல் யாருக்கிட்டையும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, ஆதி காலங்களில் தீட்சை கொடுக்கும்போது கருப்பு போர்வை என்ன செஞ்சுக்குவாங்கன்னா தலையில் போத்திக்கிட்டு குரு என்ன செய்வாருன்னா காதில் அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை உங்கள் காதில் சொல்லும்போது அந்த மந்திரத்தை சொல்லி அந்த விபூதியை தன்னுடைய சீடனுக்கு வச்சு அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை தாரவார்த்து கொடுக்குற மாதிரி. சரிங்களா? தன்னுடைய இதை தாரவார்த்து கொடுக்குற மாதிரி அந்த மந்திரத்தை நீங்கள் போய் டெய்லி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த தெய்வம், அந்த காளி என்ன செய்யும், உங்களுக்கு குருவாக இருந்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறோம், நம்ம மாந்திரிக விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குரு மாந்திரிக விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் அந்த தெய்வத்தை வச்சு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மாந்திரிக விஷயங்களையும் சரி, உங்களுக்கு துணையாகவும் அந்த தெய்வம் இருக்கும். சரிங்களா? இதுதான் காளி தீட்சை. சரிங்களா? நம்ம காளி தீட்சை வாங்கின உடனே சும்மா இது பண்ணிடக்கூடாது. அந்த மந்திரத்தை அடிக்கடி நம்மளுக்கு சொல்ல நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது மேம்படும். நம்ம மாந்திரிக விஷயங்களை பூராமே கற்றுக்கிறக்கூடிய அந்த அமைப்பு வரும். அந்த தெய்வம் உங்களோடையும் பேச ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் காளி தீட்சை. சரிங்களா? அதனால் முதல்ல நம்ம காளி தீட்சை கொடுத்துருவோம். அதன் பிறகு நேரடியாகவே கருணையட்சணி பொம்மை வச்சு அந்த பொம்மையில் எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, அதற்கு என்ன மந்திரம் சொல்கிறது, அதுக்கு எப்படி பூஜை செய்கிறது, எல்லா விதமாக அதுக்குண்டான மை எப்படி அரைக்கிறது, இதற்குண்டான கருணையட்சணியை வச்சு குறி சொல்லக்கூடிய முக்கால ரகசியங்களையுமே உங்களுக்கு அந்த அன்னைக்குன்னு நடக்கக்கூடிய அந்த மாந்திரிக பயிற்சியில் சொல்லித்தரப்படும். சரிங்களா? இதில் நீங்கள் கலந்துக்கிறோன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான குருதட்சணையை நீங்கள் செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு அனைத்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களும் மாந்திரிக விஷயங்களை கற்றுக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.